அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். டெல்லி சென்று திரு அமித்ஷாவை சந்தித்த திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை திரும்பியிருக்கிறார். டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள் திரு தினகரனும் திரு அன்புமணியும். தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அதிமுக பாஜக கூட்டணியில் என்ன நடக்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு இதயா இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு கே.சி. பழனிசாமி, 4 நாட்கள்ல தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 4 நாட்கள் நீடிக்கக்கூடிய அளவுக்கு என்ன இழுபறி? இதில் எந்த இழுபறியும் இருக்கிற மாதிரி தெரியல. திரு ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ரெட்டலைக்கு அது 2 தாமரை ஒரு ரெட்டலைக்கு, அது அந்த மாதிரிலாம் வேணும். அவரே மறந்துட்டு இருந்தாலும் ஞாபகப்படுத்துறீங்க. இல்லை, அவரோட ஃப்ரீக்வெண்ட்டாக அவர் யூஸ் பண்ணுறார். அதாவது இன்னைக்கும் சொல்றேன், அப்பதான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏடிஎம்கே நிக்கிற இடத்துல பாதிக்கு பாதி பிஜேபி நிக்கணும் என்பதாக அவர் அடிக்கடி சொல்லுவார். அவர் 2 இடங்கள்ல அதிமுகனா ஒரு இடத்துல பாஜக நிற்கும். 1:2 சரி, அந்த மாதிரி வரணும் என்பதாக அடிக்கடி சொல்லுவார். பல பேர் என்ன விமர்சனம் செய்கிறாங்கன்னா, டெல்லிக்கு போகிறீங்க, இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் கூட காலையில் சொல்லியிருப்பார், அப்போ எதை கேட்டாலும் நீங்கள் டெல்லி போய் கேட்டு வர்றீங்க அப்படிங்கிறது. எந்த இடத்துல பேசி முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்ன முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நிச்சயமாக திமுக இந்தியாவில் ஒரு 100 தொகுதிகளுக்கு குறைவாக பெற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்களோ அதிலிருந்து பெரிய வேரியேஷன் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்காது. சில நேரங்களில் அவர்கள் நம்மை தேடி வருகிற பொழுது ஒரு கர்டசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்காகவாவது ஏங்க ஒரு பெரிய உள்துறை அமைச்சர் உங்களை தேடி வந்திருக்காரு, கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படிங்கிறது இல்லாமல், அது ஒரு காரணம் இல்லை. எப்படி சமன்படுத்துவீங்க காங்கிரஸையும் பாஜகவையும்? எப்படி சமன்படுத்துவீங்க? 2024 தனிச்சு போட்டிடுறாங்க தேர்தலில். பாஜகவை 11%, என்டிஏவாக 18%. திரு அமித்ஷாவே அதைத்தான் சொல்றாரு, 21% வாங்கின அதிமுக 18% வாங்கின என்டிஏ தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்னு அவரே ஒரு கணக்கு சொல்றாரு. ஆனால் நீங்கள் காங்கிரஸையும் பாஜகவையும் ரொம்ப எளிதாக சமன்படுத்திடுறீங்களா? அதை ஏற்றுப்பாங்களா அவங்க? நீங்களும் கூட நிச்சயமாக காங்கிரஸை விட பாஜக ஒரு சில மடங்குகள் உயர்ந்ததுன்னு சொல்றீங்க. வாக்கு சதவீதம் அடிப்படையில் சொல்ல வரும், அவங்க கிளைம் பண்ணதான் அதான் சொல்ற. வாக்கு சதவீத புள்ளி விவர அடிப்படையில் சொல்றீங்க. அப்போ அவர்களையே காங்கிரஸ் அளவுக்கு தொகுதி பங்கீட்டில் சமன்படுத்தி விடுகிற பொழுது, இந்த நீங்கள் ஏன் டெல்லிக்கு ஃப்ளைட் பிடிச்சி போனீங்க, ஏன் டெல்லியில் கேட்டு செஞ்சீங்க, இதுக்காகத்தான் நான் தமிழ்நாடா டெல்லியா என்று அரசியல் களத்தையே கட்டமைச்சேன் என்பதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது இல்லையா? அதாவது காரியம் பெருசா வீரியம் பெருசா, நெட் ரிசல்ட் என்ன? இல்லை, 5 மாநில சட்டமன்ற தேர்தல் திரு அமித்ஷா பிஸியா இருக்காரு, அதனால நானே போனேன் திரு அமித்ஷாவை சந்திப்பதற்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றதுல இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கலாம். ஆனால் திரு தினகரன் போறாரு, திரு அன்புமணி போறாருன்னா அவங்கெல்லாம் திரு அமித்ஷா கிட்ட தான் பேச வேண்டிய இடத்துல இருக்காங்களா? திரு எடப்பாடி பழனிசாமியோட பேச மாட்டாங்களா? ஏன் சொல்லி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்க சொல்லுங்கன்னு கூட அவங்க போலாம்ல. இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடு, அவர் கராரா இருக்காருங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லலாம். அடுத்து திமுக வளமா இருக்கிறாங்க, எல்லா விஷயங்களிலும் ஆளுகிற கட்சியாக இருக்கிறாங்க, முழு அதிகாரத்தோட இருக்கிறாங்க. சில பல விஷயங்கள்ல அவர்களுடைய உதவிகள் கொஞ்சம் தாராளமாக தேவைப்படும் என்பதற்காகவும் இருக்கலாம். இல்லை, திரு பழனிசாமினால இந்த விவகாரங்களை கையாள முடியல, திரு அமித்ஷானால தான் கையாள முடியுதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியாதா வெளியில இருந்து பார்க்கும்போது? இதுல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லையில்ல. எப்ப சொல்லலாம், அதாவது இன்றைக்கு கூட எல்லோரும் என்னங்கிறாங்கன்னா, அதாவது இது பாருங்க என்டிஏ கூட்டணி என்று சொல்றாங்க.
இதெல்லாம் கட்டமைக்கப்படுகிற ஒரு பிரம்மை, ஒரு நேரேட்டிவ் வந்து இவங்க வந்து ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ண பார்க்கிறாங்க. நானே சொல்றேன், என்டிஏ கூட்டணின்னு சொல்லலாம். அதிமுக பாதிக்கும் குறைவான இடங்களில் போட்டியிட்டால் அது என்டிஏ கூட்டணி. ஒரு கிட்டத்தட்ட 160 170 தொகுதிக்கு உள்ள 234 தொகுதியில் ஒரு 70% தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிற பொழுது எப்படி நீங்க அதை வந்து இத வந்து அதிமுக ஆட்சி இல்ல, அதிமுக கூட்டணி இல்ல, இது வந்து ஒரு என்டிஏ என்று நம்ம பேச முடியும்? அது மாதிரி நிச்சயமா நம்ம வந்து பேச முடியாது. இது திரு ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் ஆரம்பத்திலிருந்தே கட்டமைக்கிற அந்த ஒரு பர்செப்ஷன் என்பது திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும், இது நான் வழக்கமா சொல்றதுதான், நீங்கள் இந்துத்துவா திராவிடமா என்றால் திராவிடம், திமுகவா அதிமுகவா என்றால் அதிமுக. அப்ப திரு ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, இந்துத்துவா திராவிடமா என்கிற சித்தாந்த அரசியல், டெல்லியா தமிழ்நாடா என்கிற அந்த சித்தாந்த அரசியலுக்குள்ள போறாரு. அதிமுகவா திமுகவா என்கிற அந்த அரசியல் வந்தால் நிச்சயமாக அதிமுக தோல்வியை பரிசாக திமுகவுக்கு கொடுக்கும். ஆனா அதிமுக பாருங்க, ஒரு இடத்துல கூட இங்கிருந்து வந்தவர்களை வச்சு கட்சி நடத்துற அளவுக்கு அவர்கள் பலகீனமாக திமுக இருக்கிறாங்க என்று விமர்சிச்சதே கிடையாது. யாருமே பெருசா வந்து விமர்சிச்சது கிடையாது. இன்றைக்கும் கூட தென் மாவட்டங்களில் இவர்கள் ஓபிஎஸ் நம்பி இருக்காங்க. ஒவ்வொரு கோயம்புத்தூர்ல கொங்கு மண்டலத்தை எடுத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை நம்பி இருக்காங்க. அப்ப பாதி தமிழ்நாட்டுக்கு 2021 இங்கிருந்து போனவர்கள், அதற்கு பிறகு இங்கிருந்து போனவர்களை நம்பி பாதி திமுக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில திரு எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கி இருக்குன்றீங்க. நீங்கள் முடிவுகள் வெளிவருகிற பொழுது இதில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது எல்லோரும் ஒத்துக்கொள்வாங்க, ரவீந்திரன் துரைசாமி உள்பட. திடீர்னு ஏதோ ஒரு மாயாஜாலம் நடந்திருக்கு. திரு கேசிபி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு சார்பு நிலை எடுத்து அதிமுகவுக்கு ஆதரவு, என்னைக்கு அதிமுக எதிர்த்து பேசியிருக்கேன்? அதிமுகவுக்கு ஆதரவா தான் இவ்வளவு நாள் பேசியிருக்கீங்க. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இன்னைக்கு பேசியிருக்கீங்க. சரி, இன்றைய தேதிங்கிறது இன்றைய இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அவர் தானே போயிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தா மகிழ்ச்சி. திரு இதயா, சிக்கல் வந்து அதிமுக பாஜக இடையில அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல திரு தினகரன் திரு அன்புமணி போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை பாஜக திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொண்டு போய் பேசுது, அதனால இந்த இழுபறி நீடிக்குதுன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை, இது வந்து முதல்ல அவர் அண்ணன் சொன்னதில் வந்து அவர் சிஎம் வந்து ஒரு பெர்செப்ஷனை கட்டமைக்கிறாரு, நேரட்டிவ் செட் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். அதாவது பாஜகவுக்கு அதிமுக அடிமையாக இருக்கிறது, எதுனாலும் அங்கே தான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் ஒரு நேரட்டிவ் செட் பண்ணால் கூட அதுக்கு ஈல்டாகக்கூடாதுல முதல்ல அதிமுக. நீங்கள் ஒவ்வொருத்தராக டெல்லின்னு போனால் அப்போ நீங்கள் மக்கள் சாதாரண சாமானிய மக்கள் என்ன நினைப்பாங்க, ஏன் இங்கே இல்லாமல் பியூஷ் கோயல் முந்தானத்து வரதா வந்து கேன்சல் ஆகிருக்கு, ஏன்னு தெரியல என்ன. அப்போ ஏதோ ஒரு சிக்கல், அவரால் இவரால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரா என்ன அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலை தீர்க்கணும்னா அவர் டெல்லி போக வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ பொதுமக்கள் கேட்பாங்களே, எதுக்கு அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்கிறோம், அடித்து சொல்கிறாரு எடப்பாடி அவர்கள், எல்லாம் சுற்றி இருக்கவங்களாம் அடித்து சொல்கிறாங்க இவர் தலைமையில் தான் கூட்டணி, இவர் தலைமையில் தான் கூட்டணின்னு. அப்போ நீங்கள் முதல்ல இருந்தே ஒரு ஈகோ இத்த ரெண்டு பேர்ட்டே இருக்குது, மாற்றி இது என்டிஏ கூட்டணியா அதிமுக கூட்டணியா, இது எடப்பாடி முதலமைச்சரா இல்லை அப்புறம் பின்னாடி பார்த்துக்கோமா, அப்புறம் இன்னும் என்டிஏ கூட்டணியா, இதை அப்புறம் கூட்டணி அரசா இல்லையா, எடப்பாடி முதலமைச்சர் ஆனால் மந்திரி சபை வந்து கூட்டணி மந்திரி சபையா இல்லையா, இப்படிலாம் பல குழப்பங்கள் இன்னமும் அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த கட்டம். அதுக்கு ஏன்னா தெரியவில்லை, வர்றாரு அமித்ஷா வர்றாரு, பேச மாட்டேங்கிறாரு, முதலமைச்சர் தலைமையில் தனித்து அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, பிரதமர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த ஈகோ யுத்தம்ன்றது உள்ளுக்குள்ளே ஒரு மைல்டாக போயிட்டே இருக்க மாதிரி தான் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த பெர்செப்ஷனும் அப்படி அவர் சொல்கிறதும் வந்து அதை தவிர்க்கலாம்ல. இப்படி ஏற்கனவே கட்டமைக்கப்படுகிறது, டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறார்கள், டெல்லிக்கு இவங்களை எதிர்த்து நமக்கு போட்டி கிடையாது, டெல்லியை தான் போட்டின்னு சொல்லி திமுக அதை கட்டமைக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த கட்டமைப்புக்கு நம்ம ஏன் ஈல்டாகணும்? அப்போ அதை மறுக்க வேண்டிய, அதை இல்லைன்னு காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறேன்னு, ஒரு சங்கீதா மேட்ரு வருதுன்னா நாங்கள் வீம்புக்கு வந்து நான் வந்து திரிஷாவோட போகிறது ஒரு அப்படி தான் போவேன்ற மாதிரி ஒரு காட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி, ஆமாங்க உண்மைதாங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்குது.
அதனால இது முதல்ல அவங்க இதை இல்லை அப்படின்னு மறுத்தால் அங்க டெல்லிக்கு போறதை குறைக்கணும். இப்ப இவங்க எல்லாம் போயிருக்காங்கன்னா கண்டிப்பா இங்க வரவழைச்சு திரு எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. என்னங்க இப்போ போன்ல பேசிக்கலாம், எல்லாம் எவ்வளவு இருக்கு, வசதி இருக்கு. ஒருவேளை லாங்குவேஜ் பிரச்சனை இருந்தா கூட இங்க பியூஷ் கோயல் வர்றாரு, இங்க உட்காந்து அவர் சொல்லி விடுறத இங்க தட்ட போறது இல்ல, இல்ல இவர் சொல்றத இது பண்ண போறது இல்ல. அப்ப இவர் போய் அங்க சமரசம்னா சில விஷயங்களை நேரில் பேசினாதான் ஒண்ணுக்கு ஒண்ணு சில, அதாவது ஒரு பேரம் படியணும்னா நேரில் பேசுறது தான் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா பல தொழில்களில் அப்படி தான் இருக்குது. நேரில் உட்காந்து ஒரு சிட்டிங் உட்காந்தா தான் ஒன்று முன்ன பின்ன சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நேரில் தான் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது டெல்லிக்கு போய் பண்ணும்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது. அது நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாருன்னாரு. அதுவும் திரு தினகரன், திரு அன்புமணி போன்றவர்கள் போகும்போது இன்னும் வலுப்பெறுது அந்த சந்தேகம். ஆமாம், இன்னும் வலுப்பெறுது. அது ஏன் போகிறாங்க? அப்போ இங்கே என்ன, ஏற்கனவே தினகரன் ஓப்பனாக சொல்லிட்டாரு, நான் பாஜக தான் சீட்டு கேட்பேன்னு சொல்லிட்டாரு. அதை இவர் என்டாஸ் பண்ணிட்டாரு. ஆமாம், அங்கே தான் வாங்கிக்குவாருன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுலேயே இன்னும் ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரியுது. ஆனால் திரு அன்புமணி திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு தானே கூட்டணி வச்சாரு. ஆமாம், இப்போ அவரும் போறாருன்னா அதாவது என்னன்னா அதில் இப்போ நம்ம தான் ரெண்டு விஷயம் பார்க்கணும். வெறும் சீட் ஷேரிங் மட்டும் அதில் இருக்காது. ஏன்னா டைம் குறைஞ்சி போச்சு. நீங்கள் 30 வேட்புமனு தாக்கல். அப்போ நீங்கள் அதுக்குள்ள எந்த சீட்டுங்கிறதையும் முடிவு பண்ணும். அப்போ இப்போ எந்த தொகுதி சார், எந்த தொகுதி, எத்தனை சீட்டுன்றது வேற, எந்தெந்த சீட்டுன்றது அடுத்து. அப்போ அதையும் சேர்த்து இப்பயே முடிவு பண்ணுறதுதான் சரியா இருக்கும். அப்புறம் இதுக்கு ஒரு சண்டை போட்டு ஒரு சமரசம் ஆகி திரும்ப அடுத்த சண்டை அதுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை எண்ணிக்கையிலா இல்ல எந்தெந்த ரெண்டுமே தானா? ரெண்டுமே சேர்ந்தா இருக்கும். நீங்க இப்ப இந்தந்த சீட்டு கொடுக்குறீங்கன்னா எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, இல்லை இந்தந்த சீட்டை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் 10 கேட்குறீங்களா, நாங்கள் 7 இதை கொடுத்துட்றோம், நீங்கள் கேட்க அந்த 3 எங்கே சேர்த்து கொடுப்போம் அப்போ அப்படின்னு பேசலாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு டிமாண்டை வைக்கிறாங்களா? குக்கர் சின்னத்தில் போட்டியிட வேண்டாம், ரெட்டலை சின்னத்தில் போட்டியிடுங்கன்னு திரு தினகரனுக்கு ஏதாவது ஒரு டிமாண்ட் வைக்கப்படுதா அதிமுக? அதுவும் இருக்கலாம். ஆனால் அதை நிச்சயமாக தினகரன் ஒத்துக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவருடைய சின்னம் அவருடைய கட்சின்றதுல அவர் உறுதியாக இருக்கார். அதனால் அவர் குக்கர் சின்னத்துக்கு தாண்டி அவர் ரெட்டலைக்குன்றதுக்கு போவாரா அப்படின்றதுல போவார் நான் நம்பலை. அவரை பொறுத்தளவில் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பட் கோரிக்கைகள் வைக்கப்படலாம். இப்போ திமுக தரப்பில் அது மாதிரி இப்போ சில பேர்ட்ட வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் நீதி மையத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தகவல் வருது. ஏற்கனவே இவங்கள்ட்ட பேசியிருக்காங்க, மனிதநேய மக்கள் கட்சி அது மாதிரி தான் பேசியிருக்காங்க, மதிமுக பேசியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இது இப்போ 2 கட்சிகளுமே தங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடக்கூடாது. வெளியே ஃபிகரில் அண்ணன் சொன்ன 170 அப்படின்னா அந்த 170 கீழே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அட்லீஸ்ட் உதயசூரியன் போட்டியிடும் தொகுதி 180 அப்படின்னு ஒரு கட்டமைச்சோம்னா அப்போ அதிக சீட்டு அவங்க தான் வச்சிருக்காங்க. அதற்கு இணையாக போட்டியிட அதிமுகவும் இப்போ விரும்புது. கண்டிப்பா போன தடவை அதோட கூட 3 சீட்டு கூட 188 உதயசூரியன் போட்டிடுச்சு, 191 ரெட்டையில போட்டிட்டு அந்த எண்ணிக்கை இந்த மாதிரி குறைஞ்சிராம பாத்துக்கணும். கண்டிப்பா நீங்க குறைஞ்சிச்சுன்னா அது ஒரு வீக்கர் தலைமையா பார்க்கப்படும். இந்த தலைமைக்கு அந்த போதிய இது இல்லை, அதை அடிச்சு வாங்கிட்டாங்க அப்படின்றது வரும். அப்ப அதுல அதான் சொல்றேன், அந்த ஈகோ யுத்தத்தில் நீங்க நீங்களா நாங்களான்றதுல ஒரு இது இருந்துகிட்டு தான் இருக்கு உள்ளுக்குள்ள. எடப்பாடி பழனிசாமி என்னதான் அந்த கூட்டணியில் இருந்தாலும் அவர் தனது கை தான் ஓங்கி இருக்கணும், தான் பார்த்து கொடுக்கறதா மற்றவங்களுக்கு அப்படின்றதுல ஏதாவது உறுதியாக இருக்காரு. என்னதான் பாஜக பார்த்து அமமுக கொடுத்துருன்னு அவர் சொன்னாலும் அமமுக கொடுக்குற இடத்துல அவர் தானே இருக்காரு. அப்போ அவர் பிஜேபிக்கு இத்தனைன்னு கொடுத்தாருன்னா அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுவார். அப்போ அவங்க கூட கேட்டாங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே பண்ணுங்க, அவருக்கு போதுங்க குறைச்சி கொடுங்க அப்படின்னு தான் ஆர்கியூமெண்ட் வரும். திரு அன்புமணியும் திரு தினகரனும் பாஜகனால தான் இந்த பிரச்சனையை சுகமாக தீர்க்க முடியும்னு நம்புறாங்களா திரு எடப்பாடி பழனிசாமியை விட? இல்லை, ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், இந்த கட்டமைக்கப்படுறதே நீங்கள் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா இவர் டெல்லிக்கு போகிறதுனால அது கட்டமைக்கப்படுது. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை ஒரு தடவை தெரியாமல் போகிறது, தெரிஞ்சு போகிறது, இந்த மாதிரிலாம் போகும்போது நீங்கள் அப்போ அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இங்கேருந்து போயிட்டு வர்ற மாதிரி. நீங்கள் இப்போ எத்தனை தடவை போய் கனிமொழி போனாங்க, சிஎம் எத்தனை தடவை போய் பார்த்துட்டு வந்தார். நீங்கள் மற்றவங்க போய் வேலுமணி பார்த்தாவோ தங்கமணி போனாவோ மற்றவங்க போய் பார்த்தா கூட அது பெருசாக தெரியாது. எடப்பாடி பழனிசாமியே நேரடியாக போகும்போது அப்போ இவர் திரு ஸ்டாலின் கட்டமைக்கிற அந்த பெர்செப்ஷன்றது அப்போ உண்மை மாதிரி ஆகுதுல்ல. இவரே போயிட்டு வரும்போது அப்போ அவங்கள்ட்ட சொன்னாதான் அது நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தானே இருக்கு. ஓகே, நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கி இருக்கும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இறுதியா. ஆனால் ஒரு பெர்செப்ஷனா திரு இதயா கேட்கிறார்ல, மீண்டும் மீண்டும் டெல்லிக்கு போறாங்க, அதுவும் 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட போல திரு எடப்பாடி பழனிசாமியே போறாரு. 3 முறை 4 முறை திரு அமித்ஷாவை சந்திப்பதற்காக போறாரு. திரு தினகரன் திரு அன்புமணி போன்றவர்களும் இங்க திரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்தாம அவங்களும் டெல்லிக்கு போய் திரு அமித்ஷாவை சந்திக்கிறாங்க, பேசுறாங்கும் போது திரு ஸ்டாலின் கட்டமைக்கிற அந்த பிம்பத்துக்கு ஒட்டுன மாதிரி தான் அந்த நடவடிக்கைகளும் இருக்கு. அது ஒரு பர்செப்ஷன் அவங்க கட்டமைக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி பெர்செப்ஷன் நடவடிக்கையிலேருந்து வருதா? அதான் சொல்றேன், இந்த நடவடிக்கையிலிருந்து பெர்செப்ஷன் வருதா? இந்த தேர்தலுக்காக அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2வது முறையாக அவர் அங்க சென்றிருக்கிறார். இன்னொன்னு என்னன்னா, இவ்வளவு நாள்
இதயா போன்றவர்கள் வந்து விஜய் பற்றின அந்த கணக்கீடுகள், ஒப்பீடுகள், இதில் ஒருவேளை அதிமுக கூட்டணியோடு விஜய் வருவாரா என்கிற எதிர்பார்ப்புகள் ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தது. அப்போ அதில் வந்து பாஜக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாங்க. இந்த கூட்டணியே இப்போ திமுக வந்து சற்று முன்னதாகவே எல்லாத்தையும் இப்போ நீங்கள் காங்கிரஸோடு அவங்க பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்து எவ்வளவு நாட்களுக்கு அது நடந்தது. கனிமொழி அவர்கள் சோனியா காந்தி வரைக்கும் சென்று பார்த்து பேசி பல பிரச்சனைகளுக்கு இடையில வெற்றிகரமாக அதை வந்து முடிச்சாங்க. இன்றைக்கும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட சில சங்கடங்கள்ல அவர்கள் வந்து இருக்கிறாங்க. நிச்சயமா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இல்லை சார், அங்கே வந்து 21 கட்சிகள் கொண்ட கூட்டணி ஏற்கனவே கேட்குற இடங்களை விட அதிகமாக கேட்குறாங்க. புதுசாக தேமுதிக உள்ள வந்திருக்கு, ஓபிஎஸ் உள்ள வந்திருக்காரு, இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு. இங்கே எண்ணிக்கையே குறைச்சு தானே பெரிய பெரிய கட்சின்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா நான் வந்து மற்ற கட்சிகள் ஒப்பிடல. இல்ல பாஜக, அமமுக, திரு அன்புமணி 3 பேர் தானே. நான் வந்து பாஜகவையும் காங்கிரஸையும் ஒப்பிடுறேன், அவ்வளவுதான். மற்றதையெல்லாம் நான் எதையும் வந்து ஒப்பிடல. திமுகவும் அதிமுகவும் தான் ஒப்பிடணும். நான் அதுக்காக சொல்றேன், அதான் சொல்றேன். அதாவது திமுக காங்கிரசுக்கு என்ன கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டார்கள், அதிமுக பாஜகவுக்கு என்ன கால அவகாசம் தேவைப்படும். சார் இல்ல ஒரு கட்டத்துல வந்தா வரட்டும், வராவிட்டாலும் பரவாயில்லைங்கிற இடத்துக்கு கூட நகர்ந்துட்டாங்களா சார் திமுக தரப்புல? காங்கிரஸ் அவங்க நகரலாம் அப்படின்னு வெளியே சொன்னாங்களே ஒழிய உள்ளுக்குள்ள எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக் கூடாது என்று இழுத்து பிடிச்சாங்க. அப்படின்னா இதே கலைஞர் காலமா இருந்திருந்தா கூட நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொல்லி கதவுகளை இழுத்து அந்த பெர்செப்ஷன் ஏன் இங்க உருவாகணும்? அப்ப அங்க வந்து சிக்கல் இருந்துச்சு திமுக காங்கிரஸ் இடையே, இங்க எந்த சிக்கலும் இல்லாம இலகுவா. நான் சொல்றது அந்த என்ன டைம் ஸ்பேஸ் அதுக்கு வந்து எடுக்கும். இது வந்து அந்த விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் குறுக்க வந்ததுனால கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு இதுகெல்லாம் துவங்குவதற்கு. இனி திருப்பி அவர்கள் இங்க வந்து இங்க இருந்து அங்க போய் இதெல்லாம் வந்து காலதாமதம். அது லாஜிக் தானே திரு? ஒரே மீட்டிங்ல புட் அ ஃபுல் ஸ்டாப். ஓகே திரு இதயா, விஜய் வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டதனால இந்த பேச்சுவார்த்தை காலதாமதமா தொடங்குச்சு, செட்டில் ஒன் ஆயிடும்ன்றார். அது அந்த அந்த காத்திருப்புக்கான உதயா சர்வே இல்ல சர்வே எல்லாம் வச்சு முடிவு பண்ணுவாங்களா அரசியல் தலைவர்கள்? எட்டு சொரக்காங்க, அது கறிக்கு உதவாது. அதுல வந்து நீங்க வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லி எல்லா கட்சியும் சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன. ஆனா அதை வச்சு நம்ம எப்படி பண்றது? அவர் தாவேக்காவும் சொல்லுது, விஜயும் சொல்றாரு, நாங்க அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல, எந்த இதை எதிர்பார்க்கல, எந்த கூட்டணிக்கும் போக நாங்க முயற்சி பண்ணல. பாஜகவும் சொல்லுது நாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடத்தலன்னு. அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நாங்க நடத்தவே இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் எதை வச்சு நம்ம அதை பண்றது? அதை தாமதத்துக்கு அதை காரணமா எப்படி காட்ட முடியும்? திரு ரவீந்திரன், 2021 பாஜக அழுத்தம் கொடுத்துச்சு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி இறுதி வரை அந்த அழுத்தத்திற்கு அவர் வந்து செவிசாய்க்கல. திரு தினகரனை உள்ள கொண்டு வரல, தொகுதிகள் அதிகமாக கேட்டாங்க, அவர் அதுக்கு முடியாதுன்னு மறுத்து ரொம்ப குறுகிய எண்ணிக்கையில் அவர் சுருக்கிட்டார். பேச்சுவார்த்தை முடிந்த பிறகும் அதே மாதிரியான ஒரு அப்பர் ஹேண்டை தான் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த முறையும் எடுக்க போறாரா? பாஜக அழுத்தம் கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஆல்வேஸ் ஏ டஃப் ஆர்கெய்னர், ஜெயலலிதாவோட டஃப் ஆர்கெய்னர். இதை நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்பவும் அந்த இடத்துக்குள்ள எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா நடந்த விஷயங்கள் அதை தான் காட்டுது. பாஜகவுக்கு பாமகவோட உங்களுக்கு அதிகம் கொடுத்தா பாமக ஓட்டு வராதுன்னு 20 சீட்டுக்குள்ள பாஜகவை நிறுத்தினார். 2019 டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாரு. கூட்டணி வேண்டாம், நீங்கள் தனியாக நின்னுங்க, நாங்கள் தனியாக நின்னுங்கன்னு சொல்லும்போது பாஜகவினர் வந்து பதறிட்டாங்க, ரொம்ப பதறி போய் கலங்கி போனாங்க. கொடுக்கறத கொடுங்கன்னு தான் வாங்கினாங்க. அண்ணாமலை நகர்ப்புற உள்ளாட்சியில் அவரும் வந்து விடாக்கண்டம் கொடாக்கண்டம் கதையாக பார்கெயின் பண்ணும்போது அது பிரேக் ஆச்சு. அப்புறம் மக்களவை தேர்தலில் மோடி பக்கத்தில் இருந்து 330 ஜெயிப்பார், 3வது முறையும் பிரதமரான்னு சொன்ன பிறகும் 6 தான் தருவார்னு சொல்லும்போது ஒரு 12 கேட்கும்போது அது பிரேக் ஆச்சு. ஸோ 2 தடவையும் பிரேக் ஆனது. அண்ணாமலை தலைவராக இருந்ததான் அதை பிரேக் பண்ணார். அந்த பிரேக் பண்ணவர் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலையும் சரி நானும் சவால் விட்டேன், நீங்கள் தேவரை அடிச்சிட்டீங்கன்னா நாடார் ஓசியில் ஓட்டு போட மாட்டாப்புல, உங்களுக்கு பாடம் படித்து கொடுக்கணும்னு சவால் விட்டு 3 நாடார் தொகுதியிலும் ரெட்டலையாவது 1வது டெபாசிட் இழத்து காட்டுறேன்னு சொல்லி அது விளவங்கோட்டில் 4வது போனார், ரெட்டலை நாம் தமிழர் கீழே போச்சு, இந்த கன்னியாகுமரியில் 4வது போச்சு ரெட்டலை, திருநெல்வேலியில் 35 விழுக்காடு சர்வேக்கள்லாம் எல்லா சர்வேகளும் போன இடத்துல 8 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தது. தூத்துக்குடியிலையும் அந்த டெபாசிட் போச்சு அதிமுக அணி. இது நடந்த ஒரு சம்பவம். ஆனால் பாஜக தலைமையில் அண்ணாமலை தவிர மற்ற எல்லாரும் நம்ம தனிச்சு நின்னா நமக்கு சீட்டு வராது,
எடப்பாடி கூட தான் போகணும்னு சொல்லும்போது அந்த 20 விழுக்காடு ஓட்டு எம்ஜிஆருக்கு ஓட்டும் இல்லை, ஜெயலலிதா ஓட்டும் இல்லை, ரெட்டால ஓட்டுக்கும் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு 10.5க்கான ஓட்டு, அவர் சமூக தளம் சார்ந்த ஓட்டு. 20 விழுக்காடு ஓட்டு அவர் கையில் தெளிவாக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே இருக்குது. ஸோ பாஜக டெல்லி தலைமை அந்த வாக்கை மதிக்கிறாங்க. மதிச்சு திமுக இன்டாக்டா இருக்கும்போது சகோதரர் கேசி பழனிசாமி சொன்ன மாதிரி சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு ஸ்டாலின் இப்போ கூட சரி அப்பவும் சரி காங்கிரஸை கைக்குள்ளே வச்சுட்டு இருக்க சூழ்நிலையில நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு 20 விழுக்காடு வாக்கு வந்தா வேலுமணி சொல்றாரு. அப்படி மதிச்சிருந்தா நீங்க கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை திரு எடப்பாடி பழனிசாமி கையில தானே ஒப்படைச்சிருந்திருக்கணும் பாஜக. 24 அவர் டிச் பண்ணதுனால மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிச்சிங் எடப்பாடி பழனிசாமி 29 டிச் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சில இதுகளை பண்றாங்களே தவிர மெட்டீரியல் சீட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி இதுவரை விட்டு கொடுத்தது இல்லைங்கிறது 100க்கு 100 சம்பவங்களின் தரவுகளின் அடிப்படையில் டேட்டா சொல்லுது. சீமானை பற்றிய டேட்டா சொன்னா அவர் கொதிப்பாரு, ஆனா பழனிசாமி கொதிப்பாரு, அவர் டென்ஷன் ஆவார். அது நமக்கு எடப்பாடி பற்றி சொல்லக்கூடிய டேட்டா அவர் பார்கெனிங்ல டஃபா இருக்கிறாருன்னு சொன்னா அதை நம்ம ஒத்துக்கிட்டு போறதான் கரெக்ட். ஒரே ஒரு இடத்துல தான் அவர் பார்கெனிங்ல வந்து விட்டு கொடுத்தாரு. கூட்டணி ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் தானே திரு எடப்பாடி பழனிசாமி. அவரு பாஜகவுக்கு மட்டுமா இல்ல, அவர் 2வது இடத்துக்கு தான் அரசியல் பண்றாரு. மக்களவை தேர்தலில் இவரும் சரி சீமானும் சரி காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு தான் சொன்னாங்க, புரட்சி தமிழர்னு சொன்னாங்க. ஒரு தோல்வி கண்டதுமே அண்ணாமலை சொன்ன மாதிரி சீமான் அண்ணன் உறுதியானவர், அவரு ஸ்டெடியான மனநிலை கொண்டவர், எடப்பாடிக்கு அது இல்லைங்கிறத பேர சொல்லாமலே அண்ணாமலை சொன்னார். அந்த மனநிலை தெளிவான ஒரு போல்டு பிரேவ் மனநிலை இல்லாம இடைத்தேர்தலே கண்டஸ்ட் பண்ணாம பயந்து போடின எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ளேயும் வாராரு. அப்போ அவர் வந்து 2வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் இந்த கூட்டணிக்குள்ள வாரார். ஏற்கனவே அவரு பாஜக மைனஸ்ன்னு அவரு செங்கோட்டையன் சி.வி. சண்முகம் ஜெயக்குமார் சொன்னதெல்லாம் காற்றோட போகல. 2வது இடம் தான் முடிவு எடுத்துட்டா பாஜக கொடுக்கக்கூடிய எந்த அழுத்தத்துக்கும் அவர் செவிசாய்க்க மாட்டார். இப்போ ரொம்ப ஸ்டெடியா இருக்காரு. அந்த வழக்கு போட்டு 4 வாரத்தில் வழக்கு முடியும்னு சொல்லும்போது ஓபிஎஸ் இங்க சேர்ந்ததும் சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சதும் அதிமுக நான் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்னமோ அடுத்த கட்டம் தான் கேபி முனிசாமியும் சி.வி. சண்முகத்தையும் எப்படி அவர் டீல் பண்ணுவாருங்கிறத பார்க்கணும். இப்போ பாஜக பொறுத்தளவுல சீட்டை முடிவு பண்ணாம அண்ணாமலையை நீக்கின சூழ்நிலையில எடப்பாடி தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கிறாரு. சீட் ஷேரிங்ல இதுவரை அவர் தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்கிறாரு, இப்பவும் அவர் தான் அப்பர் ஹேண்ட்ல இருப்பாரு. எப்படி 3 இடத்துல டெபாசிட் இழக்க வைப்போம்னு எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு நம்ம ஒரு அரசியல் விமர்சனம் தாண்டி பிளேயரா சவால் விட்டு சாதிச்சோமோ அதே மாதிரி 2:1ங்கிறதுல பெரிய அர்த்தம் இருக்கு. அது போக போக என் நண்பர் கேசி பழனிசாமிக்கு தெரியும். கரெக்டா தொடங்கின இடத்துக்கு மீண்டும் வந்துட்டாரு. அத்தனை இடங்கள் கொடுப்பாங்களா திரு கோட்டீஸ்வரன்? 2 இடங்களில் ரெட்டலைனா ஒரு தொகுதி பாஜக கேக்குது அப்படின்னு ரொம்ப முக்கியமான புள்ளிங்க. இப்போ 2:1 இல்லை 1:2 அந்த கணக்கு போட்டா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னா பூ அலங்காரம் வேணா பூ மாலையே கட்டலாம். இந்த மாதிரி இலைக்கு நடுவில் ஒரு ரோஜாவை தாமரையை வச்சு பார்க்க நல்லா இருக்கும். தேர்தல் அது கணக்கு என்னன்னா இலை மறைஞ்சிரும்ல, அப்படி நடக்க போறது இல்லை வச்சுக்கோங்க. இப்போ அது எப்படி போகுன்றது பார்த்தீங்கன்னா சீட் ஷேரிங்ல 80 சீட்டு கொடுக்கணும் பாஜகவுக்கு. அதுக்கு நீங்க தேர்தலே நடத்த வேணாமே, அப்படியே தூக்கி திமுக கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. எதுக்கு அவர் ஓபிஎஸ்ஸை சேர்க்கணும், பிரேமலதா விஜயகாந்த் சேர்க்கணும்? அதுங்க 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி 1, பாஜகவுக்கு ஓட்டுக்கிறாது. மோடி இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணால் ஓட்டு போயிடும். அப்படி இருக்கிற ஒரு அதிமுகவை எதிர்த்து எதுக்குங்க 26 கூட்டணி? எதுக்கு? அந்த லாஜிக் யாருமே பேசுறதே கிடையாது. அப்போ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்களா? இல்லை 5000 ரூபா போட்டிங்க, 3000 ரூபா போட்டிங்க. இல்லை ஃபேக்டர் வந்து அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமல்ல, திரு விஜயும் ஒரு ஃபேக்டர் தான். சரி, அப்போ விஜய் சார் ஆமாம் அது வரணும். இப்போ நீங்க மறந்து ஞாபகப்படுத்த விஜய் சார் ஆமாம் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. கடைசியாக வருவோம் புதுசாக வந்து சர்வேல ரொம்ப மேலே இருக்கார் அவர். இப்போ என்ன நடக்கும்னா கேரே செட்டிங்கா சிட்டிங்கா டெல்லியில் இப்போ கண்டிப்பாக விஜய் அவர்களை பற்றியும் பேசியிருப்பாங்க. சும்மா வந்து நம்ம கூப்பிடுமோ கூப்பிடலையோ, இவரு ரொம்ப நாளாக படம் ஓட்டி ஒரு மாதம் இவர் விளம்பரத்தை எடுத்துன்னு போயிட்டார். இவங்க கூட பேசுவார். இப்போ ஒரு சில பேர் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஏலம் எடுக்கிற மாதிரி பயங்கரமாக மிராஸ் மாதிரி போவாங்க. இந்த மீன் மார்க்கெட்டெல்லாம் ஏலம் கேட்பாங்க, எடுக்க மாட்டாங்க. இந்த கடையில் கேட்பாங்க, அந்த கடையில் கேட்பாங்க, அந்த கடையில் கேட்பாங்க. எல்லா கடையிலையும் வியாபாரம் கேட்டு வெளிலேருந்து பார்க்குறவங்க பெரிய வியாபாரி பொழுது எல்லா கடையிலையும் ஏலம் கேட்குறாரு. ஆனால் அவர் மீன் வாங்காமல் வீட்டுக்கு சும்மா போவாருன்றது தெரியாது. பார்க்குற தோரணம் அதுதான் அந்த சர்வே, அதுதான் அந்த பர்செப்ஷன். கடைசியாக தான் தெரியும் அவர் பார்த்தா வீட்டில் வந்து பழைய கருவாடை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அது மாதிரி இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸில் உங்களை பெரிய ஆளுமெல்லாம் பேசுகிறாங்க. பாஜக கூட்டணி ரொம்ப பலவீனமான கூட்டணி, என்டிஏ கூட்டணி ரொம்ப பலவீனமாக. அதனால் தயவுசெய்து உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் செயலாக்கம் பண்ணுங்க, கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு கூட எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கலாம். என்னங்க சொல்கிறீங்க புரியலன்னா, தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வருமானத்துறை, அதுக்கப்புறமா வந்து சிபிஐ எதுவுமே
மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது திமுகவை எதுவுமே செய்யலை. இப்போ வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம், டெல்லியில் பார்த்தோம். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கேள்வி வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்கணும்னு கூட இருக்கும்ல. என்னாச்சு கூட்டணிலாம் வச்சேன், எம்எம் பெரிய ஆள் நீங்கள், F-15 விடுவேன், AK-47 ரைஃபிள் கொடுப்பேன், கேனான் கொடுப்பேன், கையெறி குண்டு கொடுப்பேன், கிரீனேடு கொடுப்பேன், நீங்கள் ஒன்றுமே இல்லை. உங்ககிட்ட இருக்கிறவங்களாம் எதனா பண்ணுறாங்களா? வழக்கு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துலலாம் அப்படியே இருக்குது. அப்போ நாங்கள் இருந்தப்போ ரைடெல்லாம் விட்டீங்க, கூட்டணின்னு கூட பார்க்கல. ஆனால் இப்போது கூட்டணியிலே இல்லை. அவரை கேட்டால் கொள்கை எதிரின்றாரு, உங்களை கேட்டால் பரம்பரை எதிரின்றீங்க. ஆனால் சண்டையே போட்டுக்க மாட்டேன்றீங்க ஜி. இதுக்காக நான் 60 சீட்டு உங்களுக்கு தரணும்னு கூட கேட்டிருக்கலாம் இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, இப்போ டிடி தினகரன் போகிறாரு. டிடி தினகரன் போயிட்டு பஸ் எவ்வளோ சொன்னோம் சார், ஓபிஎஸ் நம்பால் தான், ஆனால் சொல் பேசி கேட்கல, சித்தி தான் இன்றைக்கி போய் போகிறாங்க. ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கோ இல்லை போட்டு கொடுக்கறதுக்கு கூட போயிருக்கலாம் இல்லையா? வெறும் சீட் ஷேரிங் தான் நடக்குமா? நம்ம ஏன் கன்சர்வேட்டிவாகவே பார்க்குறோம்? ஏன் விஜய் அண்ணா மாதிரி திங்க் பண்ண மாட்டேன்றோம்? லேட்டரில் ஸ்ட்ரைட்டாக அரசியலே தான் யோசிக்கணுமா? கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். அப்புறம் இப்போ இந்த சிவகாசிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டு பட்டாசு வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப கராராக இருப்பாங்க. அது கூட விஜய் படம் தான் உதாரணமாக சொல்கிறீங்க. இல்லைங்க, அது சிவகாசி படம்ன்றதுனால நான் சொன்னேன். இப்போ ஸ்டாண்டர்ட் பட்டாசு வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் ரொம்ப கராராக இருப்பாங்க. அவங்ககிட்ட போயின்னா சங்கு சக்கரம் புஷ்வானெல்லாம் கிடையாது, வெறும் வெடி தான், விலை ஜாஸ்தியாக தான் வரும், அந்த கம்மி காசுக்கெல்லாம் வராதுன்னுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி என்னன்றன்னா சீட்டெல்லாம் வந்து அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க, ரெட்டால நிற்கணும். கேசிபி சார் அதில் உடன்படுவார். எங்களுக்கு ரெட்டால தான் அதிமுக கட்சி இருக்கு. முக்கியமான கோணமே அதுதான். நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக நலன், திரு எடப்பாடி பழனிசாமியோட தன்னுடைய நலன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற பார்வையிலையும், பாஜக அதிமுக பாஜக கூட்டணி நலன் அப்படின்னு பார்க்குது. அதனால தான் விஜயை கொண்டு வந்துட மாட்டோமா, இல்லை நிறைய தொகுதிகளை தாங்கள் பெற்று கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து ஜெயிச்சிட மாட்டோமா? இந்த ரெண்டு அணுகுமுறையில் தான் சிக்கல் இருக்கா திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு அமித்ஷாவுக்கும்? சார், 2026 தேர்தல் அதிமுகவோட தேர்தல், 2029 பாஜக தேர்தல். இந்த தேர்தலை நீங்க தலையிடாதீங்க, அந்த தேர்தல் நான் தலையிடாத மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை பண்ணதாக. சரி, இந்த தேர்தலை ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு திரு எடப்பாடி பழனிசாமினா, நீங்க கூட்டணியாக எப்படி ஜெயிக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜியை நோக்கி தானே அவர் நகர்வாரு. கண்டிப்பா அதை கூட பேசியிருப்பாங்க. என்னங்க தளவாட சாமான்லாம் தரேன்னு சொன்னீங்க, மக்களை குசிப்படுத்த முடியல, ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு, அதிகாரிகளாம் அவங்க சொல் பேச்சு தான் கேட்குறாங்க, வெஸ்ட் பெங்காலில் வந்து அதிகாரிலாம் மாற்றினீங்க, தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது, இதை கூட பேசியிருக்கலாம்ல. இங்கே உட்காந்து பேசினா ஒட்டு கேட்கும் கருவி இருக்கும், யாருன்னா போய் போட்டு கொடுப்பாங்க, உள்ள இருக்கிற கட்சிக்காரங்களே ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஆல்ரெடி செங்கோட்டையன் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணார். எதனால் இதெல்லாம் வேணாம், தனியாக பேசணும். அப்போ அதான் அண்ணா சார் சொன்னார்ல, ஒரு சில விஷயம் நேரில் உட்காந்து பேசினா அதுக்கு கூட இருக்கலாம். இன்னொன்று, இப்போ யாருமே வேண்டாம்ல, ஓபிஎஸ் இல்லை, இப்போ சசிகலா தனி கட்சி தொடங்கிட்டாங்க, திரு ராமதாஸும் சசிகலாவும் கூட்டணி அமைச்சு தனிச்சு போட்டிடுறாங்க, திரு அன்புமணிக்கு வர வேண்டிய வாக்குகள் அதில் பிரியும், அமமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் பிரியும். ஆனால் இவ்வளவுக்கு பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாருன்னா இந்த எலெக்ஷன் தனக்கான எலெக்ஷன் இல்லைன்னு அவர் நம்புறாரா? அப்படி தனக்கான எலெக்ஷன் இல்லைன்னு நினச்சாருன்னா அவர் வண்டி கட்டின்னு போக மாட்டார். ஒருத்தர் 3 வாட்டி போகிறாங்கன்னா விருப்பமோ வெறுப்போ அப்படின்றதை தாண்டி அதில் ஏதோ ஒரு ஆர்வம் இருக்குது, அதை தான் வந்து பண்ணுறாங்க. அவர் வந்து இந்த எலெக்ஷனை வந்து இஸ் டேக்கிங் இட் வெரி பர்சனல். அதிமுக வந்து பலவீனமாக இருக்குது, அதுவாக இருக்குது, இத்தனி தோறுதல் அப்படின்னாலும் கட்சியை பொறுத்தவரைனா கட்சிக்காரங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்கணும். ரெட்டல தான் வந்து ஒரு டிசைசிவ் ஃபோட்டர் சார், டஃப் நெகோஷியேட்டருங்க. நான் அவங்க மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க கரெக்டு, நீங்கள் வலிமையாக பேரம் பேசுறது கரெக்டு. நான் திரு இதயாவோட பாயிண்ட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். திரு அதாவது இன்னொன்று, புதுசாக உயிரென வரவான்னு ஒருத்தர் பாட்டு போட்டு வைப்ஸ் பண்ணுகிறாரு, அவர் என்ன பண்ணுறதுன்னு பேசியிருப்பாங்க. ஏன்னா எந்த சர்வே எடுத்தாலும் 40%, 30%, அப்புறம் காங்கிரஸோட சேர்றாங்க, எல்லாம் பேசியிருப்பாங்க. எடுத்ததே பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். திரு 40% வரும்னு சொல்லல, அதனால நான் அது இதில் என்னன்னா, திரு எடப்பாடியோடைய பெர்செப்ஷன் வந்து ஏடிஎம்கே சென்ட்ரிக்கா இருக்கு, தன்னுடைய எதிர்காலம் அரசியல் எதிர்காலத்துடைய சென்ட்ரிக்கா இருக்கு. ஆனால் பாஜக வந்து ஒரு கூட்டணியாக வெற்றி பெறுவதை நோக்கி சிந்திக்குது அப்படின்னு திரு ரவீந்திரன் சுட்டி காட்டுறாருல, அந்த பெர்செப்ஷன் பேட்டில் தானா திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு அமித்ஷாவுக்கும் இடையே? இல்லை இருக்கலாம். அது வந்து என்னன்னா, இவர் எடப்பாடியை பொறுத்தளவுல தான் அப்படின்றதுல கொஞ்சம் உறுதியாகவே இருக்காரு. அவர் தானா கட்சி கட்சி மட்டும் இல்ல, அதுல தான் இருக்கணும்ன்றது பிரதான. அதுக்குள்ள அவர், ஆமா, அதுக்குள்ள அவரு நான் தான் இருக்கணும், நான் தன்னுடைய தலைமையில தான் கட்சி இருக்கணும், அதுக்கு எந்த போட்டியும் வந்துடக்கூடாதுன்றனால யாரையுமே அதுல சேர்க்கறதுக்கான கடைசி முயற்சியை கூட முறியடிச்சார். எல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னென்ன வாய்ப்பு இருந்துச்சோ எல்லாத்தையும் வந்து மறுத்து அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய இருப்பை, அந்த கட்சியில தலைமை பொறுப்புல இருக்கு, அதுக்கு எந்த சவாலும் வந்துடக்கூடாது, எதிர்காலத்தில் கூட அதுக்கு ஒரு சவாலோ அதுக்கு ஒரு
சிறு வாய்ப்போ வந்துடக்கூடாது அப்படின்றதுல தான் அவர் உறுதியா இருந்தார். அந்த நேரத்துல தோத்தாலும் பரவாயில்ல நான் அப்படிதான் இருப்பேன்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு போற மாதிரி தான் இருந்துச்சு. இதை வந்து நான் சொல்லல, அங்க அதிமுக இருக்க பல நிர்வாகிகளே ஃபீல் பண்ணாங்க. என்ன முடிவுலங்க இப்படி வேணான்றாரு, இவர் தானே முதலமைச்சராக போறாரு அப்படிலாம் கமெண்ட் அடிச்சவங்க இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அப்படியே அவங்க முடிவை யோசித்தாங்க. அவர் வந்து ஒருவேளை எதிர்க்கட்சியாவே இருந்தா போதும்னு நினைக்கிறாரா, ஏன் இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்காருன்னு சொல்லி. அதே மாதிரி தேமுதிக விட்டதுலையும் பல பேருடைய புலம்பல்கள் கேட்க முடிஞ்சு. என்ன அப்படி விட்டுட்டார், முதல் நாள் ராத்திரி கூட சிவராத்திரியில் உட்காந்து வேலுமணி இருந்தாரு, முடிச்சிட்டாங்கன்னு நினைச்சோம், அப்படிதான் நியூஸ்லாம் வந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் போயிட்டாங்க, ஏன் இப்போ விட்டு கொடுத்தாரு? அப்போ என்னதான் அவர் அரசியல் பண்றாரு? எது கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன், நேரில் போகும்போது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம், நீங்கள் தைரியமாக போங்கன்னு எங்களை சொல்லி அனுப்புறாரு. சர்வே எடுத்திருக்கோம், 120 சீட்டு வர்றோம் அப்படிலாம் சொல்றாரு. ஆனால் இந்த மாதிரி வந்து கூட்டணிகளில் யாரையும் சேர்க்க மாட்டேங்கிறாரு, வர வேண்டிய கட்சிகளையும் வெளியேற்றி விட்டுறாரு. இந்த மாதிரி ஏன் பண்றாரு? பாஜக பற்றி பேசுகிறவங்க வந்து அவங்க கூட்டணி ஆட்சிக்காக சிந்திக்கிறாங்க, அவங்க அதிக தொகுதிகளை வாங்குறதுக்காக பார்க்குறாங்க, அவங்க தமிழ்நாட்டில் வளரணுங்கிறதுக்காக நிறைய தொகுதிகள் கேட்குறாங்க அப்படின்னு தானே விமர்சனம் பண்ணாங்க. நீங்க விஜய் கூட்டணிக்கு வருவாரான்னு பேசினப்ப கூட அந்த மாதிரி கருத்து வந்து சில அதிமுக பிரமுகர்களே வைத்தாங்க. அது ஒரு பார்வை. ஆனா ஒரு கூட்டணியா என்டிஏ அதிமுகங்கிற ஒரு கூட்டணியா ஜெயிக்கணும்னா பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்க நம்புறாங்களா? கரெக்ட். ஆனா என்னன்னா அந்த நீங்க பிஜேபி எடுக்கிற முயற்சியை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. பிஜேபி வந்து ஒரு கூட்டணியாக இந்த அணியை வந்து திமுக அணியை அவங்க வீழ்த்தணும்ன்றதுல குறியா இருக்காங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அது வந்து திமுக வந்து ஏதோ ஒரு தமிழ்நாடு தென் மாவட்ட ஒரு தென் மூலையில் ஆண்டுகிட்டு இருக்க ஒரு எதிர்கட்சி அப்படின்னு மட்டும் பாஜக பார்க்கல. அதை தாண்டி நம்ம தேசியத்துக்கே ஒரு சவால் விடுற அளவுக்கு, நம்ம தேசிய ஒரு கட்சிக்கே சவால் விடுற அளவுக்கு அடிக்கடி டெல்லியில் வந்து 40 எம்பியை உட்கார்ந்து வந்துட்டு மொத்தமாக உட்கார்ந்து முடக்கிறது, ரெண்டாவது எதிராக இந்தியா கூட்டணி ஒன்று கட்டமைக்கிறது, நீங்கள் வந்து பல முதலமைச்சர்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுறது, மும்மொழி கொள்கை, நீட் எதிர்ப்பு, கவர்னருக்கு சவால், இந்த மாதிரி பல விஷயங்களை மற்ற மாநிலத்துக்கும் பரப்புற அளவுக்கு அவங்க செயல்படுறாங்க. அதனால திமுக முடக்கணும்ன்றதுல அவங்க ரொம்ப மற்ற மாநிலத்தை விட ஆர்வமா இருக்காங்க. இப்ப நீங்க கேரளாவோட நீங்க தமிழ்நாட்டு மேலதான் அவங்க ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க. அதனால அப்படி இருக்கும்போது அந்த இதை காலி பண்ணணும் போது இவங்க ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்கணும்ன்றதுல பாஜக ரொம்ப மும்முரமா தான் இருக்கும். அது இல்ல அது பாஜக சென்ட்ரிக்கா இருந்துச்சா கூட்டணி சென்ட்ரிக்கா இருந்துச்சா பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி? இல்ல அதான் சொல்றேன், இந்த கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுதான் இருக்கும். அதுல ஒண்ணு, ஏன்னா அவங்க கூட்டணி சென்ட்ரிக்கா அதிமுக வந்து ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதுதான் தலைமைன்னு ஏத்துக்கிட்டாங்க. அது பல பேர் சொல்லிட்டாங்க, அதிமுக தலைமைன்னு தான் சொல்லிட்டாங்க. அதனால வந்து அது கூட்டணி தான். ஆனால் இவருக்கு ஒரு பயம் இருக்கும், இவங்க வந்து அந்த கூட்டணியை பலப்படுத்துறோன்ற பேர்ல இவங்க பலப்படுத்திக்கிட்டாங்க, நம்மளை பலவீனப்படுத்திடுவாங்க. ஏன்னா தொடர்ந்து ஊடகங்களும் அதை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பல மாநிலங்கள்ல வந்து கூட்டணி வச்சு கூட்டணி கட்சிகளை அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தொடர் பேச்சுகள்லாம் இருக்குல்ல. அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான உணர்வு தன்னைத்தானமா என்னமும் பேசும். திரு கேசிபி, திரு ஓபிஎஸ், திருமிகு சசிகலா, தேமுதிக, இந்த விவகாரங்கள் எதிலேயுமே திரு எடப்பாடி பழனிசாமி முடிவில் பாஜக தலையிடலை. ஆனால் தொடர்ந்து தோல்விகள் அப்படின்ற அடிப்படையில் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல், அதுவும் விஜயும் களத்தில் இருக்கிறாருங்கிற போது பாஜக கூட்டணிக்கான சில ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறது அப்படிங்கிறதுல ஏதாவது அதிருப்தியான நிலைப்பாடு இருக்கா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு? அதாவது ஆள்வது முழுமையான அதிமுக அரசாங்கமாக இருக்க வேண்டும். இதுல வந்து அதுக்கு ஜெயிக்கணும் முதல்ல, தேர்தலுக்கு பிறகு இல்ல முதல்ல வெற்றி தானே. அதுதான் சொல்றேன். அதுல வந்து எந்த ஒரு அதிமுக தொண்டருக்கும் அது எடப்பாடி பழனிசாமி உள்பட காம்ப்ரமைஸ் வந்து கிடையாது. ஆனா பாஜக இந்த சூழ்நிலைகள்ல தங்களை வளர்த்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். இப்ப நீங்க ஒரு இது கேட்டீங்க அவர்கிட்ட, அதாவது பாஜக ஒரு ட்ராக்ல போகுது, எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்ராக்ல போறாரான்னு. எல்லாமே இப்ப காங்கிரஸ் கட்சியும் திமுக, அதுதான் நான் அதுவும் சேர்த்தே கேட்கிறேன். நீங்க சொன்னதோட சேர்த்தே கேட்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே சென்ட்ரிக்கா, திரு அமித்ஷா பாஜக சென்ட்ரிக்கா அப்படின்னா தங்கள் கட்சி நலனுக்காக பாக்குறாங்க. ஆனா என்ன வாதம் வைக்கப்பட்டுச்சுன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே சென்ட்ரிக்காவும் பாஜக கூட்டணி சென்ட்ரிக்காவும் யோசிக்குதுங்கிறதா? இல்ல அது இருக்கலாம். அதாவது அதுல பாஜகவுக்கு கொஞ்சோண்டு லாபம் இருக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க கூட்டணியா ஜெயிக்கணும்ன்றதான் பாஜகவுக்கு முதன்மையான நோக்கமா இருக்கா? கூட்டணி என்று அவர்கள் கட்டமைப்பதே ஒரு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நம்ம ஊடகங்கள்ல ஹேசியமா கூட பார்த்திருப்போம். நீங்க வந்து ஒரு 160 தொகுதி வச்சுக்கோங்க, 170 தொகுதி வச்சுக்கோங்க, மிச்செல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம் என்பதாக இருக்கு. ஆனா அது பொதுமக்கள் பார்வையில் எப்படி வரும்? இப்ப ரவீந்திரன் துரைசாமி அதை எப்படி பார்ப்பார்? போன முறை தாமரை 20-21 தொகுதியில் நின்னுது, இந்த முறை
40ல் நிக்குது 60ல் நிக்குதுங்கிற அந்த ஒரு பர்செப்ஷன் வந்து கிரியேட் ஆயிடும். அப்ப இதெல்லாம் வந்து மறைமுகமாக அதிமுக மீது கொடுக்கப்படுகிற ஒரு அழுத்தங்களாக இருக்கலாம். தினகரன் போன்றவர்களே அதுதானே வழியை வந்து சொல்றாங்க, நாங்க பாஜகவோட தான் பேச போறோம் அப்படின்னு. இல்ல அது கடைசியா சின்ன, அதாவதுங்க தேர்தல் களத்துக்கு உள்ள போகையில் எல்லோருடைய நோக்கமும், பாஜகவினுடைய நோக்கமும் அதிமுகவினுடைய நோக்கமும் திமுகவை அப்புறப்படுத்தி விட்டு இந்த கூட்டணி அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நேரோ டவுன் ஆயிடும். இப்ப காங்கிரஸ் திமுக என்னாச்சு, கூட்டணி என்று பேசி தொகுதி பங்கீடு முடிகிற வரை காங்கிரசுக்கு என்ன ஆதாயம் என்று காங்கிரசும், திமுகவுக்கு என்ன ஆதாயம் என்று திமுகவும் பயணிப்பார்கள். எல்லாம் முடிஞ்சிருச்சு, தொகுதி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா, யாருக்கு எந்த தொகுதின்னு பங்கீடு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது என்ன நடக்கும், யார் வேட்பாளர் என்பதை நோக்கி போகும். களத்துக்கு போகிற பொழுது திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அதிமுக பாஜக கூட்டணியும், ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் திமுக கூட்டணியும் தேர்தல் களத்தை கட்டமைப்பார்கள். அதனால இந்த பர்செப்ஷன் எல்லாமே அந்த களத்துக்கு போகிற வரைக்கும் தான் நிற்கும். ஓகே திரு ரவீந்திரன், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் ஏடிஎம்கே சென்ட்ரிக்கா, என்டிஏ சென்ட்ரிக்கா இல்ல பிஜேபி சென்ட்ரிக்காங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். ஆனா எல்லாம் முடிந்த பிறகு கூட்டணி சென்ட்ரிக்கா அது மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. அது அவரோட எதிர்பார்ப்பு, அது அவர் அப்படி எதிர்பார்க்கல, தவறில்ல. பட் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இஷ்யூஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு, சுயமரியாதையில் காம்ப்ரமைஸ் பண்ணுவார், மெட்டீரியல் பெனிஃபிட்டில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார், பண்ணலை இதுவரை. அதனால தான் அவர் டஃப் பார்கெய்னர். கடந்த காலம் ஜெயலலிதாவோட டஃப் பார்கெய்னருங்கிறத அவர், ஜெயலலிதா கூட 2004ஆம் ஆண்டு பாஜகவுக்கு 7 இடங்கள் கொடுத்தாங்க. இவர் 5 இடத்துக்குள்ளே அதே பாஜகவை கன்ஃபைன் பண்ணிட்டாருங்கிறத தரவுகளின் அடிப்படையில் இன்னைக்கு இல்லை, பல விவாதங்களில் பல ஆண்டுகளாக நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியவன் தான். பட் அவர் சொல்றது மாதிரி இங்க ஒன்றும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இல்ல பாஜகவுக்கான எண்ணிக்கை குறுக்கிறது தான் கூட்டணிக்கான வெற்றியை சதவீதத்தை அதிகப்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கணுமா என்ன? அதுக்கு அவர் தயார் இல்லை. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதிமுக 2வது இடம் வந்தாலும் நாளைக்கு இந்த கட்சிக்குள்ள இன்னொருத்தர் ஊடுருவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் புதுசா கட்சிகள் வரும்போது அந்த கட்சிகளும் பாஜக கண்ட்ரோல்ல போய் கூட்டணிக்குள்ள இன்னொரு கூட்டணிங்கிற லெவல்ல அதிமுக ஒரு 2 ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி போயிடக்கூடாது. அவங்க 11 வாங்கியிருக்காங்க, என்டிஏவாக 18 வாங்கியிருக்காங்க. அவங்களும் தமிழ்நாட்டில் சில தொகுதிகளில் வலுவா இருக்கிறாங்க. அப்படிதான் அவங்க வந்து பேரம் பேசுவாங்க. அவங்க அண்ணாமலை நீ அந்த அதுக்கு ஹீரோவான அண்ணாமலை பெரிய இது பசுமன் தேவரை கண்டு அண்ணா ஓடிட்டாரு, ஜெயலலிதா ஊழல் அதிமுக ஊழலையும் அடிச்சு நின்று எடுத்து அவர் ஹீரோவா வந்த அவரை பாஜக காம்ப்ரமைஸ் பண்ண பிறகு எப்படி பாஜக என்னமா எடப்பாடி கிட்ட பார்கெயின் பண்ணிக்குவாங்க? எடப்பாடி தான் அப்பர் ஹேண்ட்ல இருப்பாரு. இனி பேரம் பேசுற வலிமை பாஜக இல்ல, அண்ணாமலை இருந்திருப்பாருன்னா அந்த வலிமை இருந்திருக்கும். திரு நயினார் நாகேந்திரனுக்கு அந்த வலுவான தொகுதிகளை பேசுறதற்கான வலிமை இல்லையா? அண்ணாமலையால தான் பேச முடிஞ்சிருக்குமா? இல்லை, திரு நயினார் நாகேந்திரன் வந்து இப்போ அவரும் வந்து அவர் இஷ்டத்துக்கு போய் பேசிட முடியாது. அதையும் டெல்லி தலைமை தான் சொல்ல போகுது, எத்தனை சீட்டுங்கிறதையும் அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. இங்கே வந்து ஒரு நயினார் நாகேந்திரன் ஒரு சில சீட்டுகளை வேணால் யாருக்காவது கொடுக்கறதுக்கு சில இது பண்ணலாமே தவிர எத்தனை சீட்டுகள்னு முடிவு பண்றது வந்து திரு நயினார் நாகேந்திரனால முடியும்னு நான் நினைக்கல. இல்ல பாஜக வலுவா திரு அண்ணாமலையால முன்வைக்க முடிஞ்சது, அந்த அளவுக்கு வலுவா இவரால முன்வைக்க முடியாது. நம்ம இவ்வளவு வாங்கலாம், இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி போராடிய குணம் வந்து அண்ணாமலைக்கு இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து அப்படி இல்லை, நீங்க தலைமை நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு வாங்குறோம், அதை பார்ப்போம் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அதை தாண்டி இவர் வந்து போய் பிரஷரைஸ் பண்ற அளவுக்கு இவர் போக மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜகவுக்கு அதிக தொகுதிகள் அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி வாய்ப்பை குறைக்குமா, சதவீத அடிப்படையில் குறைக்குமா? அப்படி பாக்குறாரு திரு எடப்பாடி பழனிசாமி? இல்லை, அவங்களுக்கு முதல்ல இருந்தே அந்த ஒரு எண்ணம் இருக்குங்க. அதாவது பாஜகவுக்கு கூடுதல் சீட்டுகள் கொடுத்தால் அது தங்கள் வெற்றியை பாதிக்கும். நீங்கள் இடையில வந்து சில முயற்சிகள்லாம் கொண்டு வந்துச்சு. நீங்கள் மோடி அமித்ஷாவா போன தடவை இந்த நடந்துச்சு, பிரச்சாரத்துக்கு வராமல் இருந்தால் போதும், கொஞ்சம் குறைவாக வந்தால் போதும். திண்டுக்கல் சீனிவாசன் சமீபத்திலையும் அதை சொல்கிறேன். ஆமாம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்பயும் வந்து கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தகவல் சொல்லப்பட்டுச்சு. அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாஜக வர்றதுனால, ஏன்னா முழுக்க முழுக்க திமுக இதை எப்படி கட்டமைக்குதுன்னா பாஜகவும் தங்களுக்கான தேர்தல்ன்ற மாதிரி இதை கொண்டு போகுது. அப்போ நீங்கள் இந்த நிதி ஒதுக்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள், சில ஹிந்தி திணிப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை இன்னமும் நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் அது ஒரு காரணியாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து அதிமுகவும் நீங்கள் இந்த கொள்கையை கொண்டது தான். இதே நீட் எதிர்ப்பு, இதே மும்மொழி கொள்கை, இது எல்லாமே வந்து அதிமுகவும் வச்சிருக்கு. அப்பப்போ அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க, நாங்களும் அதில் முரண்படவில்லை, நாங்கள் கொள்கையை காம்ப்ரமைஸ் செய்யவில்லை, அதெல்லாம் நாங்கள் கேட்டு பெறுவோம், தேர்தல் கூட்டணி தான் இது, தேர்தல் கூட்டணி தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது
நீங்க வந்து நீங்க இந்த கொள்கைக்காக பண்ணும்போது அது நீங்க வேற வழி இல்லை, நீங்க அதை இது பண்ணி தான் ஆகணும். அப்ப நீங்க வந்து ரொம்ப வந்து கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் பாஜக கூடுதலா கொடுத்தோம்னா அவங்களுக்கு அடிமையாயிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துரும்ன்ற ஒரு பயம் இல்ல. கூட்டணியில கட்சிகள் எண்ணிக்கையும் குறைவு. பாஜக, அமமுக, திரு அன்புமணி இவங்க தான் இருக்கிறாங்க. பெரிய கட்சிகள்னு பார்த்தா இவங்க தான் இருக்காங்க. அப்ப கூட்டணிக்கு கட்சிகள் வந்தா அதிக பலம்னா அப்ப அதிக எண்ணிக்கையிலையும் அந்த கட்சிகள் டிமாண்ட் பண்ண தானே செய்வாங்க. அதிமுக வெற்றிக்கு நாங்களும் பங்களிப்பு கொடுக்குறோங்கிற அடிப்படையில் அவங்க கூடுதல் தொகுதி. நீங்க வந்து அங்க வந்து இங்க வந்து காங்கிரஸ் ஒண்ணுதான் நீங்க திமுக அணியை பொறுத்தவரை ஒரு பெரிய கட்சியா அதான் 2 டிஜிட்ல வாங்குற அளவுக்கு இருந்துச்சு. இப்ப நீங்க அதுக்கு அடுத்து தேமுதிக 2 டிஜிட் கொண்டு வந்தனாலதான் இப்ப அடுத்து வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. மற்ற இல்லைன்னா எல்லாருமே 6லயே அதே மாதிரி அடக்கியிருப்பாங்க எல்லாத்தையும். அப்போ அது மாதிரி அங்கே இல்லை. அங்கே நீங்கள் போனீங்கன்னா எப்படியும் வந்து பிஜேபி மட்டும் இல்லை, அங்கே பாமகவே 23 பாஜகவை தாண்டி தொகுதி வாங்கினது. அப்போ இந்த முறையும் நீங்கள் அங்கே கூட்டினீங்கன்னா அவங்க அதை தாண்டி ஒரு நம்பரை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தினகரன் அவர்களும் வந்து நீங்கள் வந்து 6 சீட்டில் அடங்கி போகிறவர் இல்லை. அவரும் ரெட்டலக்கம் கேட்குறாரு. அவரும் ரெட்டலக்கம் தான் கண்டிப்பாக கேட்பாரு அவர். அதனால் வந்து அப்படி இருக்கும்போது அங்கே வந்து கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் வந்து கட்சிகள் எண்ணிக்கை அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று கட்சியாக நிறையா இருக்குது. தனி அரசு 1, தமிமுன் அன்சாரி 1, கருணாஸ் 1, வேல்முருகன் 1, அதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. உதயசூரியன் வெர்சஸ் அதிமுகங்கிற அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுங்கிறது ஏடிஎம்கேக்கு பலம்னு திரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். கண்டிப்பா அது வந்து நேரடி போட்டி இருக்கு. அதான் சொல்றேன், நீங்க பிஜேபின்னு அப்படின்னு நீங்க வந்து நின்னாவே அங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த அதிமுக தொண்டர்களே ஓட்டு போடுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால வந்து அதை குறைச்சிட்டு பண்றதுதான் பிஜேபிக்குமே நல்லது. நம்ம வீம்புக்கு வந்து நிறைய தொகுதிகளை வாங்கி தங்களுக்கு செல்வாக்கு இல்லாத பகுதிகளில் போய் அவங்க நின்று அது தோல்வியை தழுவுறதுக்கு அவங்களுமே வந்து அதிமுகவுக்கு வாய்ப்பளித்து அது மாதிரி நிற்கிறது தான். திமுகலையும் சில நேரத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் கட்சியை போய் எடுத்துகிட்டு போய் ஏங்க அப்படி பண்ணுறீங்க, நாங்கள் எங்கள் சின்னத்தில் நில்லுங்க, நாங்கள் எங்கள் சின்னத்துக்காக மட்டும் சொல்லல, எங்கள் கட்சிக்காரர்கள் உங்கள் ஓடோடி உழைப்பார்கள், வின்னபிலிட்டி கூடுது அந்த சின்னத்தில் அப்படின்ற கோரிக்கையை தான் அவங்களும் வைக்கிறாங்க. அதே தான் அதிமுகவும் வைப்பார், ரெட்டலைக்கும் அதனால வைப்பாங்க. அதனால அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் கூட்டணிக்கு. திரு கோட்டீஸ்வரன், திரு ராமதாஸ், திருமிகு சசிகலா கூட்டணி வைத்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5 முனை போட்டிங்கிறது உறுதியாக இருக்கிறது. இதுல உதயசூரியன் வெர்சஸ் ரெட்டலை அப்படிங்கிற எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும்? திரு எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் முதன்மை இலக்காக இந்த முறை வைக்கிறார்னா என்ன தாக்கம் இருக்கு? அதாவது அடிப்படையில் வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி இப்போ அண்ணாமலை இருந்தால் 50 சீட்டு 60 சீட்டு வாங்கி 40 சீட்டு தோற்று போயிடுவாங்க. 10 வாங்கி அது ஒன்றும் பெருசு கிடையாது. இதே 30 சீட்டு வாங்கி 15 ஜெயிக்கிறாங்கன்னா நயினார் வில் ஹேவ் எ பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட். அந்த ஈக்குவேஷனில் வந்து நயினார் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் கரெக்டாக இப்போ கூட நயினார் என்ன சொன்னால் நாங்கள் டெல்லியிலலாம் ஒன்றும் பேசல, இங்கே தான் வச்சு பேசுவோன்ற மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ராம்தாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் வந்து 5 முனை போட்டின்றது இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு என்ன இதில் ஒரு சிக்கல்னா, இல்லை ஒரு விஷயம் தெரியலனா, ஒருவேளை இந்த கூட்டணிக்கு பின்னாடி யாருன்னா ஓட்டு வாங்கினாங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்லி அழைப்பாங்க அடுத்த தேர்தலில் அப்படின்றது தான். ஏன்னா கடைசி நேரத்தில் இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. இவங்க எந்த இடத்துல வேட்பாளர் போட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஆன்டி எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்டை வந்து சசிகலா அவர்கள் எடுக்கிறதுக்கும் மகனோட ஆன்டி அன்புமணி ஸ்டாண்டை வந்து ஐயா மருத்துவர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி அது இல்லை. பட் டெஃபினட்டா நேரடி பாதிப்புங்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தானே இருக்கும். எனக்கு ஒன்றும் புரியல சார். ஒரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாதிக்கு பண்றதுக்கு லைன் போயினே இருக்குது பெருசா. ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா இல்லை அவங்க கட்சியில் இருக்கிறவங்க என்னன்னு தெரியல. இபிஎஸ் எதிர்த்து தான் எல்லாமே போயிட்டு இருக்குது. அது என்னன்னு எனக்கு புரியல. அதை தாண்டி இதில் ரொம்ப முக்கியமானது வந்து எல்லாரும் டெல்லிக்கு போறாங்க, இல்லை கூட்டணி ஏதோ இப்போ அதாவது இன்னைக்கு தேதியில் மருத்துவர் ஐயா ராமதாஸும் சசிகலா அவர்களும் பெரிய ஆளுமையாக தாவேக்காவோட முந்திருக்கிறாங்க. எல்லாரும் வந்து தைலாபுரம் போகிறாங்க, இல்லை டெல்லி போகிறாங்க, இல்லை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறாங்க. ஒருத்தர் தனி விமானத்தில் மும்பை போயிருக்காரு, கல்யாணத்துக்கு போயிருக்காரா இல்லை வேறு எதுனா சொந்தக்காரங்க காது குத்த தெரியல. போகிறவர் இப்போவாச்சும் பொது விமானத்தில் போனால் ஒரு 300 பேர் இருப்பாங்க அந்த ஃப்ளைட்டில், பாம்பே ஃப்ளைட்டில். விமான நிலையத்தில் ஒரு 3000 பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து ஒரு ஃப்ளையிங் கிஸ், ஒரு வைபு, ஒரு ஆட்டின் போட்டு விட்டா 1000-1500 ஓட்டு கிடைச்சிருக்கு. இந்த 1000 ஓட்டை வாங்குறதுக்கு அவங்கவுங்க படாத பாடு பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அண்ணனுக்குலாம் தெரியும் 1000 ஓட்டு எவ்வளோ கஷ்டன்றது. தேர்தலில் நின்று இருக்கிறாரு. ஆனால் இவர் அதை பற்றி கவலையே படுறதில்ல. அவர் என்ன நினைக்கிறாரு, மேபி நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிடுவோம்ப்பா, கட்சிக்காரன் தானே தோற்று போகிறான், இனிமேல்ட்டு தாவேக்கா வந்து நீங்கள் கூட அடிக்கடி வந்து களத்தில் இருக்காரு தாவேக்கான்றீங்க. அதை வந்து என்னோட அன்பு 25% வாங்குவார்னு சொன்னார். இல்லை சார், அப்ப சார் களத்தில் இருக்கிறத விட அவர் வந்து சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டதுக்கு சொல்றேன். அதாவது தேர்தல் களத்துல கூட்டணி எண்ணிக்கை 22 இருக்கு,
அது கணக்கில் நிற்காது. இப்போ ஓபிஎஸ் அந்த பக்கம் போனார். ஓபிஎஸ்க்கு ஆதரவு வாக்கு வங்கி, ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் முழுமையாக அங்கே போகலை. ஒரு 5% தான் போயிருக்கு. 95% எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான். அப்போ ஒரு தலைவர் கூட்டணி சேர்றதுனால முழுமையான அந்த வாக்கு வந்து போயிடாது. இல்ல திரு கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி எல்லோரும் இபிஎஸ் தானே டார்கெட் பண்றாங்கிறதுக்காக மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும், யார் முதலமைச்சராக வரும், இதுதான் சென்ட்ரிக்கா இருக்கு. இதுல வந்து என்னன்னா சார், இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, அந்த கூட்டணி என்பது கண்டிப்பா தாவேக்காக்கு தேவை. ஒரு இதுக்கப்புறம் மேபி எதனா ஆப்ஷன் இருக்கான்னு கூட பார்க்கலாம். இப்போ ஒருவேளை அவர் போய் ராமதாஸ் கூட சசிகலா கூட சேர்றான்னா அதை தப்பாலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்போ யாருமே வரல, சரி அவங்களும் தனியாக இருந்தாங்க இவரும் தனியாக இருந்தாங்க, அதனால இவங்கெல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி கூட எடுத்துட்டு போவாங்க. அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் அது இதுக்கு பிறகாவது, ஏன்னா ஆதவர்ஜனா ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணியிருந்தாரு, தேர்தல் தேதி ஒண்டி அறிவிட்டோம், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எப்படி உழைக்கிறாரு வேலை செய்கிறாரு பாருனாங்க. அதனால் அவர் வந்து அண்ணன் பாம்பேலாம் அப்புறமா போய்க்கலாம், நிகழ்ச்சியெல்லாம் அப்புறம் கலந்துக்கலாம், தேர்தல் நடக்குது, இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் அவர் தப்பாகவே பண்ணுறாரு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு